ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்ட்டான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன கேக்குன்னு பார்த்தீங்கன்னா சாக்கோ பட்டர்ஸ்காட்ச் கேக் தான். சாக்லேட் ஃப்ளேவரும் பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரும் கலந்து இந்த கேக் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து இந்த கேக் பண்ணுறதுக்காக நான் ஒரு பட்டர்ஸ்காட்சோட சாஸ் ரெடி பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்காக ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது நல்லா கேரமலைஸ் ஆகி வரட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா கரிஞ்சிரும். நல்லா கேரமலைஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். கடைசியாக இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கிறேன். விப்பிங் க்ரீம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ண அது வந்து சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இது பண்ண முடியல அப்படின்னா பட்டர்ஸ்காட்சோட மிக்ஸ் வந்து உங்களுக்கு பேக்கிங் ஸ்டோர்ஸ்லலாம் கிடைக்கும், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து ப்ரலைன் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு 1/4 கப்பு சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரை நல்லா கேரமலைஸ் ஆகி வந்ததுமே இதில் வந்து நான் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கிறேன். கேரமல் பண்ணும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கசப்பாயிடும். இப்போ ஒரு தட்டில் வந்து நான் பட்டர் தடவி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண ப்ரலைனை வந்து ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்தோம்னா இது வந்து செட் ஆகிடும். அடுத்ததாக நான் ஒரு சாக்லேட் கேக் வந்து பண்ண போகிறேன். அதுக்காக 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன், 60 கிராம். இதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதாவை வந்து நான் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக டார்க் கோகோ பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மைதாவை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் டார்க் கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். கொக்கோ பவுடரில் வந்து நிறைய கட்டிகள்லாம் இருக்கும். கட்டி எதுவுமே இல்லாமல் ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் பேக்கிங் வந்து ஈவனாக இருக்கும். அடுத்ததாக கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சாக்லேட் மிக்ஸ் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் பீட் பண்ணிக்க போகிறோம். ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் 1/2 கப் அளவுக்கு நான் பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பேட்டர் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிட்டோம்னா முட்டையோட கலரில் சேஞ்ச் ஆகி பியூர் ஒயிட் கலரில் வந்துருச்சு. இப்போ கடைசியாக இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டு நான் வந்து லோ ஸ்பீடில் பீட் பண்ணிவிட்டு பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம எக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இடையில ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாக்லேட் கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இங்கே 6 இன்ச் கேக் மோல்டில் பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ஊற்றி பேக் பண்ணி எடுத்துடலாம். பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு சைடு வந்து நம்ம கேக் பேக் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் க்ரீம் ரெடி பண்ணி எடுத்துடலாம். நான் இங்கே 3/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர்ஸ்காட்சோட எசன்ஸ் எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா க்ரீமை வந்து ரெடி பண்ணிக்கலாம். கேக் வந்து 35 நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பராக பேக் ஆகிருக்கு. 3 லேயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு டர்ன் டேபிள் மேலே கேக் போர்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெயிட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீமை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டிருக்கேன். அதை வந்து அடுத்த லேயராக கொடுத்துக்கிறேன். இதை ஒரு ஐசிங் நைஃப் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பட்டர்ஸ்காட்சோட சாஸை வந்து ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக சாக்லேட் கனாஷுக்காக 1/4 கப்பு டார்க் சாக்லேட்டில் 1/4 கப்பு விப்பிங் க்ரீம் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து அடுத்த லேயராக கொடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரலைன் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. அதை எடுத்து 1க்கு 2 தட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்குற பட்டர்ஸ்காட்ச் சாஸு அப்புறம் சாக்லேட் கனாஷ் ப்ரலைன்லாம் சேர்க்கறதுனால கேக் வந்து ரொம்ப ரிச்சாக டேஸ்ட்டாக இருக்கும்.
அடுத்த லேயர் கேக்க வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு வெயிட் பண்ணதுக்கப்புறம் க்ரீம் குடுத்துக்கலாம். உள்ள ஃபில்லிங்கா பட்டர்ஸ்காட்சோட சாஸும், சாக்லேட் கனாஷும், ப்ரலைனும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம 3 லேயரும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கடைசி லேயர் கேக்க வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமா க்ரீம் குடுத்து இந்த கேக்க வந்து க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரம் கோட் பண்ண கேக்க 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில வச்சு செட் பண்ணதுக்கப்புறம் வெளிய எடுத்துட்டு ஃபைனல் கோட்டிங் குடுத்துக்கலாம். கேக்குக்கு ஃபைனல் கோட்டிங்லாம் குடுத்ததுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில வச்சு நல்லா செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி வெளிய எடுத்ததுக்கப்புறம் கேக்குக்கு மேல டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன். கேக்குக்குள்ள ஃபில்லிங்கா குடுக்கறக்காக நான் ரெடி பண்ணி வச்சிருந்த சாக்லேட் கனாஷ வந்து ஒரு பைப்பிங் பேக்ல போட்டிருக்கேன். அத வச்சு இந்த மாரி டிசைன்ஸ் குடுத்துக்கிறேன். அடுத்ததா நியூட்ரல் ஜெல்ல வந்து எல்லோ கலரும், ஆரஞ்சு கலரும் சேர்த்துருக்கேன். அதையும் ஒரு பைப்பிங் பேக்ல போட்டு கேக் ஃபுல்லா லைன் பண்ணிக்கிறேன். கடைசியா இந்த கேக்குக்கு மேல ஒரே ஒரு சாக்லேட் மட்டும் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். கேக்கோட பார்டருக்கு வந்து ப்ரலைன் குடுத்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான சாக்கோ பட்டர்ஸ்காட்ச் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக்கை இப்போவே கட் பண்ணி சாப்பிட்றத விட ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான கேக் வீடியோவில் பார்க்குறேன்.